வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? தினசரி தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி 8வது நாளுக்கான வினாவை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி கூடிய வினா எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு புணர்ச்சின்னு சொல்லியிருந்தாங்க. புணர்ச்சி என்றால் என்ன? புணர்ச்சி என்றால் என்ன? ஒரு நிலைமொழியை பார்க்குறோம், ஒரு வறுமொழியை பார்க்குறோம். நிலைமொழியாக இருந்தால் ஈராக இருக்கும், வறுமொழியாக இருந்தால் என்னவாக இருக்கும்? முதலாக இருக்கும். அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதலெழுத்தும் சேர்வதற்கு புணர்ச்சி என்று பெயர். சரிங்களா? புணர்ச்சி பண்பின் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 1 சரியா உயிர், 2 மெய்யீறு, 3 உயிர் முதல், 4 மெய் முதல்னு பேர். இது 8ஆம் வகுப்பு அடிப்படையில். அதுவே 1ஆம் வகுப்புக்கு போனீங்க அப்படின்னா மேலும் 4 வகைப்படும். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் மெய், மெய் முன் உயிர் அப்படின்னு போகும். ஆனால் உண்மையை பார்த்தோம்னா 12 வகைப்படும். இந்த முன்னை தூக்கிட்டு பின்ன போடுங்க. அப்போ இந்த 4 அந்த 4 அந்த கூட்டம் மொத்தம் 12 வகைப்படும். ஆனால் கேள்வி கேட்டால் நீங்கள் புணர்ச்சி பன்மை எத்தனை கேட்டால் 4 வகைப்படும் தான் சொல்லணும். வெறுமனே புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேள்வி கேட்டால் 2 வகைப்படும். என்ன 2 வகைப்படும்? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. எவ்வித மாற்றும் இல்லாமல் இயல்பாக புணர்வதற்கு இயல்பு புணர்ச்சி என்று பெயர். அதுவே மாற்றங்களுடன் புணர்ந்தால் என்ன பேர்? விகார புணர்ச்சி என்று பெயர். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 1 தோன்றல், இன்னொன்று கெடுதல், இன்னொன்று தெரிதல். இது எல்லாத்தையுமே கடைசி 2 நாளாக 3 நாளாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்னைக்கிலிருந்து நம்ம பார்க்கறது எல்லாமே சிறப்பு விதிகளின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். முதல் கேள்விக்கு போகலாமா? அப்படி பார்த்தோம்னா சேர்த்தெழுதுக. தாரா கூட்டல் ஏகநாயகன். என்ன பேருங்க? தாரா கூட்டல் ஏகநாயகன். தாரா கூட்டல் ஏகநாயகன் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லு தமிழ் சொல்லா அல்லது வடமொழி சொல்லான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து தான் நீங்கள் பிரிக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ முதல் கேள்வி பாருங்களேன். சேர்த்தெழுதுக. தாரா கூட்டல் ஏகநாயகன் அப்படிங்கிறது 100% சமஸ்கிருதம், அதாவது வடமொழி. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா யதா கூட்டல் இச்சை அப்படிங்கிறது 100% வடசொல். சிவா கூட்டல் ஆலயம், சிவாலயம் அப்படிங்கிறது என்னது? 100% என்னது தான்? வடசொல் தான். அப்போ வடசொல்லாக இருந்துச்சுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடசொல்லாக இருந்தால் அதுக்கு விதி வேற. அப்போ வடசொல் இல்லாமல் தமிழ் சொல்லாக இருந்தால் அதுக்கு விதி வேற. அப்போ ஒவ்வொன்றா பார்க்கணும். சரிங்களா? கவனிச்சுங்க. புரியலை? என்னது வடசொல் எப்படி கண்டுபிடிக்கிறதா? எப்பா இதெல்லாம் ரொம்ப கொலத்தனமாக இருக்குப்பா. வடசொல் அப்படின்னா சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சுன்னா என்ன பேர்? வடசொல். 2 வகைப்படும். 1 தற்சமம், இன்னொன்று தற்பவம். சரியா? தற்பவம். வடமொழியில் இருக்கிறத அப்படியே சொன்னீங்கன்னா தற்சமம், தமிழுக்கு மாற்றினீங்கன்னா தற்பவம். இன்னும் புரியுமா சொல்லணும்னா, ஷாங்கிற எழுத்தை வச்சு வந்துச்சுன்னா தற்பவம், ஷா இல்லாமல் வந்துச்சு அது என்னது? தற்சமம். இதில் பாருங்கள், ஏகநாயகன் தரா அப்படின்னு சொல்லும்போது என்ன இல்லை? ஷா இல்லை. இது முழுக்க முழுக்க தற்சமம். அடுத்த சொல்லும் தற்சமம்னா அதுக்கடுத்த சொல் தற்சமம் தான். இந்த மாதிரி வந்தால் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நிலைமொழியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ நிலைமொழியில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, நான் 3க்கு சேர்த்து நடத்துகிறேன், மெல்ல பொறுமையாக கற்றுக்குங்க. நிலைமொழியில் 1 ஆ அப்படி முடியலாம், இல்லை ஆ அப்படின்னு முடியலாம். அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்தில் ஆவோ இல்லை ஆ வந்துச்சுன்னா வறுமொழியில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமொழியில் என்ன சார் இருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, 1 ஏ இருக்கலாம், இல்லை ஐ இருக்கலாம். சரியா? நல்லா கவனிச்சுக்குங்க. நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் ஆவோ இல்லை ஆ நெடிலோ வந்து வறுமொழியில் ஏ அல்லது ஐ அப்படிங்கிற 2மே நெடிலாக வந்துச்சுன்னா என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. நிலைமொழிக்கக்கூடிய அகரம் ஆகாரம், அதுக்கப்புறம் ஏகாரம் ஐகாரம், இது எல்லாம் கெட்டு இந்த 4மே இல்லாமல் வெறும் ஐ மட்டும்தான் சேரும். புரியுதா? புரியலையா? திரும்ப சொல்ல மேலே வச்சுக்கோங்க. நிலைமொழியில் ஆவோ இல்லை ஆவோ வந்து வறுமொழியில் ஏவோ ஐயோ வந்துச்சுன்னா இந்த நிலைமொழிக்கக்கூடிய எழுத்துகளும் கெற்றும், வறுமொழியில் இருக்கக்கூடிய எழுத்துகளும் கெற்றும். சரிங்களா? இதில் ஐ தான் மட்டும்தான் வரும். உடனே கேள்வி கேட்கலாம், சார் 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 ஐ தான் ஆல்ரெடி இருக்கே சார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா
அதுக்காக சொல்கிறேன், ஏவாக இருந்தாலும் சரி ஐயாங்க. ஏன்னா ஏ கெட்டு ஐயா மாறு சொல்லும் போது பிரச்சனை வராது உங்களுக்கு. ஐ கெட்டு திரும்ப ஐயா மாறுனா ஏன்னு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு தான் மொத்தமாக சொல்கிறேன், வறுமொழி இருக்கக்கூடிய 2 எழுத்துகளும் போய் ஐ சேரும். புரியலையா? இப்போ பாருங்கள், தரா அப்படின்னா எழுதுகிறேன். தரா அப்படின்னா ராவை பிரிச்சோம்னா என்ன இருக்குது? இரு கூட்டல் ஆ இருக்குது, கூட்டல் ஏக நாயகன். ஏக சரியா நாயகன் அப்படி இருக்கேன். அப்போ நிலைமொழியில் ஆவோ இல்லை ஆவோ வந்திருக்கா? வந்துருச்சு. வருமொழியில் ஏவோ அல்ல அல்ல வந்துச்சுன்னா வந்துருச்சு. அப்படி வந்தால் ரெண்டுமே கெட்டுரும். கெட்டுட்டு என்ன வரும்? ஐ சேரும். அப்போ இரு கூட்டல் ஐ ரை. இரு கூட்டல் ஐனது ரை. அப்போ ரா அப்படிங்கிற எழுத்து ரையா மாறும். ரையா மாற மாதிரி என்ன இல்லை? ரா இல்லை. ஸோ ஏ கிடையாது, ரா இல்லை, சி கிடையாது, ரா இல்லை. அப்போ என்ன ஆன்சர்? தரைக நாயகன். தரைக நாயகன். வார்த்தை புரியுது? புரியலைன்னா திரும்ப வீடியோவை மெல்ல பொறுமையாக ரிவிஷன் பண்ணி பாருங்கள். இது சிறப்பு விதி. சரியா? அப்போ திரும்பவும் சொல்கிறேன், வட சொல்லா இருந்துச்சுன்னா நிலைமொழியில் ஆவோ ஆவோ வந்துச்சுன்னா வறுமொழியை பாருங்கள். அதில் ஏவோ ஐயோ வந்துச்சுன்னா அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த நிலைமொழி ஆ ஆ கெட்டுரும், ஏ வறுமொழி கெட்டு புதுசாக ஐ மட்டுமே தோன்றும். அப்போ இங்கே இருக்க ஆல்ரெடி கூடிய இரு கூட ஐ சேர்ந்தா தரை. அப்போ தரைக நாயகன். தரைக நாயகன் என்றால் என்ன அப்படின்னா கதாநாயகன் என்று பொருள். அடுத்த கேள்வி போகிறேன். யதா கூட்டல் இச்சை. வழக்கம் போல தான் யதா கூட்டல் இச்சை வடமொழி. யதா கூட்டல் இச்சை. அப்போ நிலைமொழி என்னவாக இருக்கும்? இப்போ தான் சொன்னேன், ஒன்று ஆவாக இருக்கும் இல்லது ஆவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா வருமொழியில் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமொழியில் ஒன்று ஈ குறிலாக இருக்கலாம், இல்லை ஈ நெடிலாக இருக்கலாம். சரியா? திரும்ப சொல்கிறேன், நிலைமொழியில் அ ஆ வந்துச்சுன்னா வருமொழியில் இ வந்துச்சுன்னா என்ன சார் நடக்கும் வடமொழியில் அப்படின்னா, இந்த நிலைமொழி ஆவும் ஆவும் கெட்டுரும், வருமொழிக்கு ஈயும் கெட்டுட்டு என்ன சார் வரும்? ஏ தோன்றும். ஏ தோன்றும். சரியா சார்? இந்த அளவுக்கு படிக்கணுமா சார்? உங்கள் சௌரியம்தான். சரியா? ஓலக்கம் கங்கௌகம் நம்மளை போட்டு தள்ளின கொஸ்டின், வேறு வழியே இல்லை. கொடுக்குற எல்லாமே இளங்குமரனார் புத்தகம். படித்தது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? பார்த்துக்க. திரும்பவும் சொல்கிறேன், நிலைமொழியில் ஆவோ இல்லை ஆவோ வந்துச்சுன்னா, வருமொழியில் ஈயோ வந்துச்சுன்னா இந்த நிலைமொழி எழுத்துக்களும் கெட்டு வருமொழி எழுத்துக்கள் கெட்டும் ஏ சேரும். அப்போ புரியுதா? யதாவை பிரிச்சின்னா. சரியா? புரியலை சுதாவா? தம்பி யதா சரியா? தாவை பிரிச்சின்னா இத்து கூட்டல் என்னது? ஆ தா. அப்போ என்னதுக்கு? நிலைமொழியில் ஆ வந்திருக்கு. வருமொழியில் இச்சை என்ன வந்திருக்கு? ஈ வந்திருக்கு. இப்போ தான் சொன்னேன், நிலைமொழியில் ஆவோ வந்தால் கெட்டுரும், ஈயோ வந்தால் கெட்டுரும். என்ன தோன்றும்? ஏ தோன்றும். அப்போ இத்து கூட்டல் ஏ என்ன வரும்? தே. அப்போ யதா கூட்டல் இச்சை தே வந்துச்சுன்னா யதேச்சை. ஏ சரி. சரியா? அப்போ பி தப்பு, சி தப்பு, டி தப்பு. சரியா? இதெல்லாம் எதேச்சையாக பேசுவீங்க, மைண்டில் வச்சுக்கங்க. ரைட்டா? அடுத்து மூணாவது, சிவாலயம் பிரித்தெழுதுக. இதை சிவாலயம் பிரித்தெழுதும் போது எல்லாரும் சிவா கூட்டல் ஆலயம், சிவ கூட்டல் ஆலயம், சிவன் கூட்டல் ஆலயம், சிவம் கூட்டல் ஆலயம் அப்படி சொல்லும்போது எல்லாரும் மைண்ட்லேயுமே கண்டிப்பாக பி ஆப்ஷனை தவிர மிச்ச எல்லா இடத்துக்குமே போகும். இருந்தாலும் விடக்கூடாது. சரியா? அப்போ நான் பிரிக்கிறேன். சிவன் கூட்டல் ஆலயம், சிவம் கூட்டல் ஆலயம் சொல்லும்போது இன்னையும் ஆவையும் சேர்த்தா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சிவனாலயம்னு வரும். எனக்கு சிவனாலயம் வேண்டாம், சிவாலயம் வேண்டும். ஸோ சி தப்பு. சிவம் கூட்டல் ஆலயம் அப்படி சொன்னோம்னா என்ன வருது? இம்மு மவ்வீறு ஒற்று ஒளிஞ்சிருச்சுன்னா மிச்சம் சிவ கூட்டல் ஆலயம் அப்படி சொன்னோம்னா ஆவுக்கு நகரமாக இங்கே சேர்க்கணும். அப்போ வருமொழியில் ஆ வந்தால் இங்கே என்ன இருக்கணும்? இங்கே உயிரெழுத்து இருக்கணும். அப்போ சிவ கூட்டல் ஆலயத்தையும் சேர்க்க முடியலை. ஸோ டியும் தப்பு. சிவா கூட்டல் ஆலயம் அப்படி சொல்லும்போது சிவா அப்படிங்கிறது நாம் அழைத்தல் பொருளை வரக்கூடிய சொல்லு.
அப்போ ஏவும் தப்பு. அப்போ என்ன ஆன்சர்? பி தானா? பரவாயில்ல. இது வடமொழியா இல்லை தமிழ் மொழியா? புரியலை. வடமொழியா? வெரி குட். அப்போ வடமொழியாக இருந்துச்சுன்னா என்ன ரூல் சொல்லியிருக்கேன்? நிலைமொழியில் இருக்கிறத பார்க்கணும். என்னவா இருக்கும்? ஒன்று ஆவா இருக்கும், இல்லை ஆவா இருக்கும். சரியா? கூட்டல். சரியா? வருமொழியில் என்ன சார் இருக்கும்? ஒருவேளை ஆவோ இல்லை ஆவோ வந்துச்சுன்னா. சரியா? திரும்ப சொல்கிறேன். நிலைமொழியில் இருக்கக்கூடிய எது ஆவோ ஆவோ வந்துச்சு, வருமொழியிலும் ஆவோ ஆவோ வந்துச்சுன்னா எல்லாமே கெட்டுரும். கெட்டுட்டு ஆ தோன்றும். என்ன தோன்றும்? ஆ தோன்றும். புரியலையா? இப்போ பாருங்கள், சிவாலயம், சிவ கூட்டல் ஆலயம் அப்படிங்கிறது சரியாக எடுத்துக்கிட்டோம்னா, நானாக கெஸ் பண்ணுறேன், சரி எடுத்துக்கிட்டோம்னா வாவை பிரித்தா இவ்வு கூட்டல் என்ன வருது? ஆ. அப்போ நிலைமொழியில் ஆ வருது, வருமொழியில் ஆ வருது. நிலைமொழியில் ஆ வந்தாலும் சரி, வருமொழியில் ஆ வந்தாலும் சரி, அது கெட்டு என்னவாக மாறும்? ஆவாக மாறும். அப்போ இவ்வு கூட்டல் லா என்னது? வா. அப்போ என்ன ஆன்சர்? சிவா கூட்டல் லயம், சிவாலயம். அப்போ பி தான் சரி. பி தான் சரி. புரியல தம்பி? என்னது? போன வகுப்பா? ஓ, புணர்ச்சி விதி பார்த்துருக்கியா? சரி சரி. புணர்ச்சி விதி வீடியோ யூடியூப்பில் இருக்குது, அதை பார்த்து கேட்குறீங்களோ? சரி, பரவாயில்ல. ஏன்னா அந்த புணர்ச்சி விதி வீடியோவில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். என்ன சொன்னால், எப்போ பொருளை பிரித்தாலும், எப்போ பிரித்ததுக்கு பார்த்தாலும் எதை பார்க்கணும் அப்படின்னா பொருளையும் பார்க்கணும், அதே சமயத்தில் புணர்ச்சியும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்னு சொல்கிறீங்க. சூப்பர், சரிதான். மாற்றிலாம் பேசலை தம்பி, அதே தான் பேசுகிறேன். பிரிக்கும்போது பொருளையும் பார்க்கணும், புணர்ச்சியும் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா சிவ அப்படிங்கிறது எச்சம் மாதிரி தெரியுதே சார். இங்கே சிவா அப்படி சொன்னால் பரவாயில்ல, சிவன் சொன்னால் பரவாயில்ல, சிவம் சொன்னால் பரவாயில்ல, முழுசாக வருது. சிவங்க எச்சமாக இருக்கே, பொருள் தரலையே சார். சரியாக கேட்குறீங்களா? நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். எந்த சொல்ல? தமிழ் சொல்லலை. நான் என்ன பிரிச்சுட்ருக்கேன்? என்ன பிரிச்சுட்ருக்கேன்? வட சொல்லு. வட சொல் அந்த ரூல்ஸே இல்லை. அப்போ இந்த மூணுலையும் என்ன ரூல்ஸ் பார்த்துருக்கோம்? மூணுலையுமே நிலைமை என்ன இருக்குது? ஆ ஆ. அடுத்து பாருங்கள், ஆ ஆ. அடுத்து பாருங்கள், ஆ ஆ. அப்போ நிலைமொழியில் வட எழுத்து வந்து ஆ ஆ வந்துச்சுன்னா, திரும்ப ரிவிஷன் பண்ணுறேன், நிலைமொழியில் வட எழுத்து வந்து ஆ ஆ வந்துச்சுன்னா அதோட வருமொழியில் ஏவோ ஐயோ இருந்துச்சுன்னா ஐயா கன்வெர்ட் ஆகும். அதே சமயத்தில் ஆ ஆ வந்து ஈ வந்துச்சுன்னா ஏவா கன்வெர்ட் ஆகும். அங்கே ஐயா கன்வெர்ட் ஆகும், இங்கே ஏவா கன்வெர்ட் ஆகும். அதுவே ஆ ஆ வந்து வருமொழியிலும் ஆ ஆ வந்துச்சுன்னா ஆவாக கன்வெர்ட் ஆகும். தெரியும். விதி புரிஞ்சிச்சா? அடுத்து போட்டுமா? ரைட். அடுத்து சரியா? பொன் கூட்டல் காசு. என்ன காசு? பொன் கூட்டல் காசு. இதை டக்குன்னு பார்த்தோன்னே நீங்கள் பொருள் சொல்லிடலாம். பொன் கூட்டல் காசு பொற்காசு. என்னது? என்ன ஆன்சரு? திரிதல் விகார புணர்ச்சி. சூப்பரியா, திரிதல் விகார புணர்ச்சி. அப்போ அடுத்து பார்த்துருங்க, தற்கூட்டல் பகை பிரிக்கணும். தற்கூட்டல் பகை பிரிக்கும்போது தள் கூட்டல் பகை, தற்கூட்டல் பகை, தனது கூட்டல் பகை. தனது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி பேசிக்க முடியாது. டி தப்பு. தர் அப்படிங்கிற வார்த்தை பொருள் வரலை, தப்பு. தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி வராது. ஸோ என்ன ஆன்சர்? தன் கூட்டல் பகை. அப்போ அங்கே என்னந்துச்சு? பொன் கூட்டல் காசு, இங்கே தன் கூட்டல் பகை. அப்புறம் என்ன இருக்குது? 4 விஷயம் போகிறேன். சரியா? ஒரு 2 விஷயம் முடிச்சுட்டுமா? ரைட், ஓகே. அப்போ என்ன சார் விதி வருது அப்படின்னு பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விதி வந்துச்சுன்னா நிலைமொழியை எழுதுகிறேன். நிலைமொழியில் சரியா நகரமோ இல்லை லகரமோ வந்துச்சுன்னா, நிலைமொழியில் லகரமோ இல்லை நகரமோ வந்துச்சுன்னா, இல்லாட்டினா நிலைமொழியில் சரியா நகரமோ அல்லது லகரமோ வந்துச்சுன்னா என்னாச்சு? எந்த நான் சொல்ல தெரியலையா உங்களுக்கு? சரி, பரவாயில்ல. நான் புதுசாக சொல்கிறேன். இந்த நாவுக்கு பேர் என்னது? ரன்னகரம். என்ன பேர்? ரன்னகரம். இந்த நாவுக்கு பேர் என்னது? டன்னகரம். மைண்டில் வச்சுக்கிட்டீங்களா? இந்த லாவுக்கு பேர் வகர லகரம், இந்த லாவுக்கு பேர் நகர லகரம். ஓகேவா? அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக ரன்னகரமோ அல்லது வகர லகரமோ வந்துச்சுன்னா ஒரு ரூலு. அதுவே நிலைமொழியில் தன்னகரமோ இல்லை நன்னகரமோ வந்துச்சுன்னா, சரியா நகரலகரமோ வந்துச்சுன்னா ஒரு ரூலு. சரி, இப்போ பாருங்கள். நிலைமொழியில் நகரம் லகரம் வந்து வருமொழியில் என்ன சார் இருக்கும்? வருமொழியில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
வறுமொழியில் வல்லினம் வந்தாலும் சரி, மெல்லினம் வந்தாலும் சரி, இடையினம் வந்தாலும் சரி. ரூல் நம்பர் 1, இயல்பாகவே புணரும். சொல்லு பார்க்கலாம். இயல்பாகவே புணரும். திரும்ப சொல்கிறேன். நகரம் லகரம் வந்து, சரியா, நகரம் லகரம் வந்து வறுமொழியில் என்னது வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்துச்சுன்னா அது அப்படியே இயல்பாக திரியும். அதை இயல்பாக புணரும். இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? எவ்வித மாற்றங்களும் இல்லாமல் புணர்வது. சரியா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லித்தாரேன், கவனிச்சுக்கங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. மண் கூட்டல் சரிந்தது. சரியா? கண் கூட்டல் மங்கியது. கண் கூட்டல் வலிக்கிறது. அவசரப்படாமல் கவனிங்க. சரியா? மண் கூட்டல் சரிந்தது. என்ன ஆன்சர்? மண் சரிந்தது. மண் சரிந்தது. கண் கூட்டல் மங்கியது, கண் மங்கியது. கண் கூட்டல் வலிக்கிறது, கண் வலிக்கிறது. புரியுதா? அப்போ 3 என்ன இருக்கு? நிலைமொழியில் நகரம் வந்திருக்கு. இப்போ தான் சொன்னேன், நிலைமொழியில் ரன்னகரமோ வகரலகரமோ தன்னகரமோ நகரலகரமோ இது 4 வந்து வறுமொழியில் வல்லினம் மெல்லினம் இடையினம் 3 வந்துச்சுன்னா இயல்பாகவே புணரும். புரியுதா? பாருங்க. சா வல்லினம், மா மெல்லினம், நா வா என்னது இடையினம். இப்படி 3 வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்துச்சுன்னா எவ்வித மாற்றமும் இல்லாமல் இயல்பாகவே புணரும். இது ரூல் நம்பர் 1. சரிங்களா? இப்போ கவனிச்சுக்க. இப்போ ரூல் நம்பர் 2 போகிறேன். ரூல் நம்பர் 2 என்ன சார்? அதே தான். நிலைமொழியில் ரன்னகரமோ அல்லது வகரலகரமோ வந்துச்சுன்னா, இல்லை நிலைமொழியில் சரியா தன்னகரமோ அல்லது நகரலகரமோ வந்துச்சுன்னா என்ன சார் செய்யும்? வறுமொழியை பார்க்கணும். வறுமொழியை பார்க்கும்போது அதில் வல்லினம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, வல்லினம் மட்டும்தான் இருக்குது அப்படி சொன்னோம்னா இந்த ரன்னகரம் இந்த வகரலகரம் ரன்னகரம் சொன்னால் அப்போ என்னவாக தெரியும்? ரகரமாக தெரியும். ரகரமாக தெரியும். இந்த டன்னகரம் நகர சொன்னால் அப்போ டா வந்ததுனால என்ன தெரியும்? தகரமாக தெரியும். வார்த்தை புரியுதா? ரூல் நம்பர் 1, வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்தால் அப்படியே இயல்பாக புணரலாம். ரூல் நம்பர் 2, வல்லினமாக இருந்தால் நகரம் லகரம், அதாவது ரன்னகரம் வகரலகரம் இது ரெண்டுமே ராவா கன்வெர்ட் ஆகிக்கும். இந்த டன்னகரமும் நகரலகரமும் என்ன மாறும்? டாவா கன்வெர்ட் ஆகிக்கும். புரியுதா? இப்போ பாருங்க. பொன் கூட்டல் காசு. பொண்ணு என்னது? நகரலகரம். கா என்பது வல்லினம். கா என்பது வல்லினம். அப்போ பொண்ணுங்கிற நகரம் வந்திருக்கு, வல்லினம் வந்திருக்கு. அப்போ நகரலகரம் அப்போ என்னது? ரன்னகரம் என்னவாக மாறும்? ராவாக தெரியும். அப்போ என்ன ஆன்சர்? பொண்ணு. அப்போ என்னவா தெரியணும்? ரகரமாக தெரியணும். அப்போ என்ன ஆன்சர்? பொன் கூட்டல் காசு பொற்காசு. புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பாருங்க. தன் கூட்டல் பகை. தா இன்னும் வந்திருக்கு. அப்போ நகரம் வந்திருக்கு. அப்போ நகரம் வந்தால் வல்லினம் வருதான்னு பாருங்க, வந்திருக்கு. பாவுக்கு என்னது கசர தவிர வல்லினம் வந்துருச்சு. அப்போ நகரம் வந்து என்னது வல்லினம் வந்துச்சுன்னா என்னவாக மாறும்? ரகரமாக மாறும். அப்போ ரகரமாக மாறும். தன் கூட்டல் பகை என்னது? தற்பகை. சரியா? இப்போ அடுத்து பாருங்க. சாட் கோல் பிரித்தெழுதுக. சாட் கூட்டல் கோல், சாட்டு கூட்டல் கோல், சான் கூட்டல் கோல், சால் கூட்டல் கோல். கண்டிப்பாக லகரம் வந்திருக்கு. கவனிங்க, லகரம் வந்திருக்கு. அப்போ லகரம் வந்துச்சுன்னா இங்கே இருக்கு கோ. அப்போ என்ன வரிசை? கா வரிசை. அப்போ என்ன வந்திருக்கு? வல்லினம் வந்திருக்கு. அப்போ லகரம் வந்து வல்லினம் வந்துச்சுன்னா, இப்போ தான் சொன்னேன், லகரம் வந்து வல்லினம் வந்துச்சுன்னா என்ன தெரியும்? ரகரமாக தெரியும். அப்போ சால் கூட்டல் கோல் என்ன வரணும்? சார்கோல் அப்படின்னு வரணும். சரியா? உங்களுக்கு சார்கோல் வேணுமா இல்லை சாட்கோல் வேணுமா?
அப்போ சார்கோல் சொல்லும்போது டி தப்பாயிருச்சு. அடுத்து போனோம்னா சாட்டு. சரியா? சத்தியமாக வார்த்தையே இல்லை. சாட்டு முடிஞ்சிருச்சு, ஷார்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் இருக்குது சான் கூட்டல் கோல். இது மட்டும் சரியா சார்? இப்போ தான் சொன்னேன். சரியா? இப்போ தான் சொன்னேன். நகரமோ லகரமோ வந்தால் டாவாக தெரியும் சொன்னேன். அப்போ நல்லா பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சான் வந்திருக்கு, அப்போ நகரம் வந்திருக்கு. இது என்ன நகரம்? தன்னகரம். கூட்டல் கோல் என்ன இருக்குது? காவரிசை வல்லினம் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி நகரம் வந்து வல்லினம் வந்தால் என்னவாக மாறும்? தன்னகரம், டாவாக தெரியும். என்னவாக தெரியும்? டாவாக தெரியும். அப்படி சொல்லும்போது சான் அப்படிங்கிறது டா என்னன்னா தன்னகரம், அப்போ டாவாக தெரியும். சாட்கோல் சரி. அப்போ சாட்கோலுக்கு சான் கூட்டல் கோல் என்று பொருள். சரியா இருக்கா? அடுத்து பாருங்க, எட் கூட்டல் சிறிது அப்படின்னு பிரிக்கும்போது எட்டு கூட்டல் சிறிது சரியா இருக்கா? சரியா இருக்கான்னு கேட்டால் சரிதான். எப்படி சார் சரி அப்படி பார்த்தோன்னா, எட் சிறிதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, தெரிஞ்சுக்க. எட் கூட்டல் சிறிது வார்த்தை இருக்கா? இல்லை. என் கூட்டல் சிறிது வார்த்தை இருக்கா? இல்லை. அப்போ என்ன சார் பார்க்க போகிறோம்? என் கூட்டல் சிறிது சொல்லும்போது நகரம் வந்திருக்கு, அப்போ நிலைமொழி நகரம் வந்துருச்சு. கூட்டல் சி என்னது? சகர வரிசை வல்லினம். இப்போ தான் சொன்னேன், வல்லினம் வந்து நகர வரிசை வந்தால் என்னவா மாறும்? தன்னகரமாக மாறும். அப்படி தன்னகரமாக மாறும்போது எட்டு. அப்போ எட் சிறிது எப்படி பிரிக்கலாம்? என் சிறிது. கூட்டல் புரியுதா உங்களுக்கு? அப்போ எட்டு வராது, எட்டு வராது, எண் வராது. சிறப்பு விதிகளுங்க, சிறப்பு விதிகளுங்க, நல்லா கவனித்து பார்க்கணும். அடுத்த என்ன இருக்குது பாருங்கள், பான் சேரி பிரித்தெழுதுக அப்படி சொல்லும்போது பானன் அப்படி சொல்லும்போது இந்த வார்த்தைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. பானை அப்படி சொல்லும்போது பொருள் முடியலை. பான் கூட்டல் சேரி, பானம் கூட்டல் சேரி. பானம் அப்படி சொல்லும்போது பொருள் வரலை, அப்போ டியும் தப்பு. பானை எச்சம் வரலை, பானம் சம்மந்தம் இருக்குது. அப்போ என்ன ஆன்சரு? பான் கூட்டல் சேரி. சார் 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 இப்போ தானே சார் சொன்னீங்க, பான் என்ன வந்து இன்னு வந்திருக்கு, சேரிக்கு என்னது? சாவரிசை என்னது? வல்லினம். இப்போ நகரம் வந்து தன்னகரம் வந்து வல்லினம் வந்தால் என்னவாக தெரியும்? தகரமாக தெரியும் சொன்னீங்கல்ல சார். அப்போ பான் கூட்டல் சேரி என்ன ஆன்சர் வரணும்? பாட்சேரி தானே சார் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன ஆன்சருக்கு? பான் சேரி இருக்கே சார். கேள்வி கேட்க தோணுது உங்களுக்கு? கவனிச்சுருந்தா கேள்வி கேட்க தோணும். இப்போ நல்லா கவனிங்க. ரூல் நம்பர் 3, ரூல் நம்பர் 1 ரிவிஷன் பண்ணுறேன். சரியா? ரூல் நம்பர் 2 ரிவிஷன் பண்ணுறேன். ரூல் நம்பர் 3 புதுசாக சொல்ல போகிறேன். ரூல் நம்பர் 1, நகரமோ லகரமோ இல்லை நகரமோ லகரமோ வந்து வருமொழியில் வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்தால் இயல்பாக அப்படியே தெரியும். மண்கூட்டல் சரிந்தது வல்லினம், கண்கூட்டல் மங்கியது மெல்லினம், கண்கூட்டல் வலிக்கிறது இடையினம். அப்படியே என்னது? புணரும், இயல்பாக புணரும். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன சார்? நகரம் லகரம் வந்து, அதாவது ரன்னகரம் வகரநகரம் வந்து அப்படியே வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா ரகரமாக தெரியும். தன்னகரம் நகரலகரம் வந்துச்சுன்னா டாவாக தெரியும். இது ரூல் நம்பர் 2. அப்போ ரூல் நம்பர் 2 சொல்லும்போது நான் பிரித்தது சரிதானே சார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா பாட்சேரி தான் சார் வரணும். அங்கே தான் செக்கு. இப்போ நம்ம பார்த்த எல்லா கேள்வியிலையுமே சரியா என் ஜாதியா? இல்லை. சரியா? சாட்கோல் சான் அப்படிங்கிறது ஜாதியா? இல்லை. சரியா? தன் அப்படிங்கிறது ஜாதியா? இல்லை. சரியா? பொன் ஜாதியா? இல்லை. அப்போ ரூல் நம்பர் 3 மைண்டில் வச்சுக்கோங்க. நிலைமொழியாக வரும்போது அது ஜாதிய பெயராக இருந்தால், ஜாதிய பெயராக இருந்தால் தகரமாக மாறாது, இயல்பாகவே புணரும், இயல்பாகவே புணரும். சரியா? என்ன கேட்குறீங்க? பானுங்குது ஜாதி நினைக்கிறீங்களா? ஜாதி தான். ஏன்னா இசையை பின்பற்றக்கூடிய அந்த குழுவினருக்கான ஜாதிக்கான பேர் தான் பான். சரியா? இசை பாடல்கள், இசை பாடல்களுக்கு பேர் தான் என்னது? அந்த ஜாதியை குறிக்கும். அப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. நகரம் நகரம் வந்துச்சுன்னா அது ஜாதிய பெயராக இருந்தால் என்ன பேர் அதுக்கு? அப்படியே இயல்பாக புணரும். இப்போ பாருங்கள், உமனன், உமன் கூட்டல் குடி. இப்போ என்ன இருக்குது? நகரம் இருக்குது, ரன்னகரம் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? வல்லினம் இருக்குது. உடனே போடுறா உமர்குடி அப்படின்னு போடலாமா சார் அப்படின்னா போடக்கூடாது. ஏன்னா உமன் என்பது என்னது? ஜாதி பெயர்.
உமன் என்றால் என்ன பொருள் ஞாபகத்தில் இருக்கா? உப்பு விற்கக்கூடிய அந்த குழுவினருக்கான ஜாதியத்தை குறிக்கக்கூடியது உமனர்கள். கேள்விப்பட்டீங்களா? அப்போ ஜாதியமாக இருந்தால் அப்படியே வரும். இப்போ பாருங்க, அமன் கூட்டல் சேரி, அமன் கூட்டல் சேரி என்ன ஆன்சர்? நகரம் வந்திருக்கு. என்ன தெரியும்? ரன்னகரமாக மாறும். அப்போ அமர் சேரி வருமா சார் அப்படின்னா வராது, அப்படியே வரும் அமன் சேரி. சார் அப்போ அம்மனுங்கிறது ஜாதி பேரா சார்? ஆமாம், ஞாபகத்தில் இருக்கா? அமன் சேரி ஜாதி இல்லையா? அமன் என்பது என்ன பொருள்? அம்மனம், நிர்வாணம் என்று பொருள். இப்போ சொல்லுங்க, தெரியலையா? ஹிஸ்ட்ரி வந்துட்டேன். அம்மனம், நிர்வாணம் இன்னும் புரியலையா? சமண சமயம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 1 திகம்பரர்கள், இன்னொரு ஸ்வேதாம்பரர்கள். சொல்லுவீங்களா? ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னு சொன்னால் வெண்ணிற ஆடையை அணிபவர்கள் என்று பொருள். திகம்பரர் எப்படின்னா ஆடை இல்லாத நிலையை குறிப்பது. அப்போ ஆடை இல்லாத நிலைக்கு பேர் அம்மனம். அம்மனங்க தான் சுருங்கி அமன். அப்போ ஆடை இல்லாத அந்த சமண மதத்தில் கூடிய ஜாதியை குறிப்பதால் அமன் என்பது ஜாதி பெயர். ஜாதி பெயராக இருந்தால் அப்படியே புணரும். சரியா? ரைட். அடுத்ததுக்கு கண் கூட்டல் நோய். சரியா? என்ன ஆன்சர்? ஏ ஆப்ஷனா? கண் நோய். சரியா? சூப்பர். ஆனால் ஆன்சர் என்னவோ டி இல்லை, சாரி சி இல்லை வருது. எப்படி பார்க்குறீங்களா? சரி, ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? என்ன இருக்குது? கண். அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்தா என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்ன இருக்குது? நகரம் இருக்குது. என்ன இருக்குது? நகரம் இருக்குது. சரியா? அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்தா நகரமோ அல்லது லகரமோ வந்துச்சுன்னா, நிலைமொழி ஈற்றெழுத்தில் நகரமோ அல்லது லகரமோ வந்துச்சுன்னா வருமொழியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். வருமொழியில் நகரம் சார்ந்து இருந்துச்சுன்னா என்ன சார் நடக்கும்? நல்லா கவனிச்சுக்க. நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் நகரமோ அல்லது லகரமோ வந்து வருமொழியில் நகரம் சார்ந்து இருந்துச்சுன்னா என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நா இங்கே என்ன இருக்கோ அந்த நகரமாக மாறும். சரியா? வார்த்தை புரியுது உனக்கு? திரும்பவும் சொல்கிறேன். நிலைமொழி ஈற்றெழுத்தாக நகரமோ அல்லது லகரமோ வந்து வருமொழியின் முதலெழுத்தாக நகரமாக வந்தால் என்ன சார் மாறும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த 2 எழுத்துமே அப்படியே நகரம் புள்ளி வச்ச ஒற்றாக மாறும். இங்கே இருக்கக்கூடிய நகர சொல் நகரத்தை பேஸ் பண்ணி மாறும். அதாவது தன்னகரம். சரியா? தன்னகரம் என்னவாக மாறும்? தன்னகரமாக மாறிடும். புரியலையா? விதி செட் ஆயிடுச்சான்னு பாருங்கள். நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக நகரமோ அல்லது லகரமோ வந்துச்சுன்னா, வருமொழியில் நகரம் வந்துச்சுன்னா நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த நகரத்தையும் லகரத்தையும் புள்ளி வச்ச ஒற்றெழுத்தாக இன்னாக மாற்றிடணும். இங்கே வரக்கூடிய நா என்னவா மாறணும்? நகரமாக மாறணும். புரியுதா? புரியுதா? புரியலையா? சரி, ட்ரை பண்ணுங்க. கண் கூட்டல் நோய். அப்போ என்ன வந்திருக்கு? இன்னு வந்துருச்சு. நோய் என்ன வார்த்தை? நகர வரிசை. சரியா? அப்படி வந்துச்சுன்னா, இன்னு வந்துச்சுனாலோ இல்லை இல்லு வந்துச்சுனாலோ என்னவா கன்வெர்ட் ஆகும்? இன்னா கன்வெர்ட் ஆகும். இங்கே ஆல்ரெடி இன்னுக்குனால இன்னு அப்படியே வந்துருச்சு. சரியா? இந்த நகரம் இப்போ தான் சொன்னேன் தன்னகரமாக மாறும். அப்போ இந்த நோ என்னவா மாறும்? இந்த நோவா மாறும். அப்போ கண் கூட்டல் நோய் கண்ணோய். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1. சரியா? கவனி கவனி. சரியா? நல்லா கவனிச்சுக்க. சரியா? நிலைமொழி ஈட்டெழுத்தாக நகரமோ இல்லது லகரமோ வந்துச்சுன்னா வருமொழியில் போய் பாருங்க. நகரம் வந்துருச்சுன்னா இந்த நாவை இந்த தன்னகரமாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இந்த நாவும் இந்த லாவும் நகரம் புள்ளி வச்ச ஒற்றாக மாற்றிடுங்க. இது ரூல் நம்பர் 1. சரியா? ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா, சில நேரங்களில் சரியா இப்படி வராமல் கொஞ்சம் மாறும். என்ன சார் மாறும் அப்படின்னா, இந்த நா சரியா அப்படியே நாவாக மாறும்.
இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டும் ஒற்றே இல்லாமல் ஒழியும். சரியா? குழப்புதா? இல்லை சாமி, புரிஞ்சு கவனி சாமி. ரூல் நம்பர் 1 என்ன சொன்னேன்? சரியா? தன்னகரமோ அல்லது நகர லகரமோ வந்துச்சுன்னா, வருமொழியில் நகரம் வந்துச்சுன்னா இந்த 2 எழுத்தும் இன்னாக மாறும். அதாவது தன்னகர ஒற்றாக மாறும். இந்த தன்னகரம் தன்னகரமாக மாறும். இது ஒரு ரூலு. புரிஞ்சிச்சா? கண் கூட்டல் நோய். அப்போ கண்ணில் என்ன இருக்குது? இன்னு இருக்குது. அப்போ இந்த இன்னு அப்படியே இன்னாக வந்துடும். சரியா? இந்த நோ இருக்குது. இந்த நகரம் என்ன மாறும்? தன்னகரம் மாறும். அப்போ நோ என்ன மாறும்? நோவாக மாறி என்ன ஆன்சர்? கண் நோய். சரியாயிடுச்சு. இது 1. ரூல் நம்பர் 2 என்ன சார்? அதுவே தன்னகரமாகவும் நகர நகரமாகவும் வந்து வருமொழியில் நகரம் வந்துச்சுன்னா, நல்லா கவனிச்சுங்க, இந்த ஒற்று வராமல் இந்த நாவா மட்டும் மாறும். நம்பலையா? இப்போ பாருங்க, வேநல்லன் பிரித்தோம்னா வேல் கூட்டல் நல்லன். வேல் கூட்டல் நல்லன். இப்போ தான் சொன்னேன், நிலைமொழியில் நகரமோ அல்லது லகரமோ வந்துச்சுன்னா, வருமொழியில் என்ன வருது? நகரம் வந்துச்சுன்னா, வந்துருச்சா? நகரம் வந்துருச்சா? வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரூல் நம்பர் 2 பிரகாரம், ரூல் நம்பர் 1 பிரகாரம் இன்னும் வரணும். ஆனால் ரூல் நம்பர் 2 பிரகாரம் இன்னும் வராமல் நகரம் என்னவாக மாறும்? நகரமாக மட்டும்தான் மாறும். இப்போ பாருங்கள், வேல் கூட்டல் நல்லன் ரூல் நம்பர் 1 பிரகாரம் பார்த்தீங்கன்னா, வேல் இந்த இல்லுக்கு ஒரு இன்னு வரணும். சரிங்களா? அப்போ வேலுக்கு ஒரு இன்னு என்னது? வேன். சரியா? ரூல் நம்பர் 2 பாரு, நகரம் என்னவா மாறும்? தன்னகரமாக மாறும். அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்னவா மாறும்? நாவா மாறி வேநல்லன் அப்படின்னு வரணும். இதுதான் ஆன்சர் ரூல் நம்பர் 1 பிரகாரம். ஆனால் ரூல் நம்பர் 2 என்ன சொல்கிறேன் அப்படின்னு கவனிச்சுக்க. ரூல் நம்பர் 2 என்ன சொல்கிறேன்னா, இந்த முதல்ல வரக்கூடிய ஒற்று கெற்று இந்த நான் மட்டும் நாவா மாறி வேநல்லன் வந்துருச்சா? ஸோ ஆன்சர் என்னது? ஏ. சரியா? சார் இந்த மாதிரி நான் எப்படி சார் பயன்படுத்துறது, எனக்கு எப்படி சார் நான் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, எழுதி போகிறேன் பாருங்களேன். மண் கூட்டல் பாண்டம். சரியா? நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக நகர ஒற்று வந்திருக்கு. சரியா? வருமொழியில் பா. அப்போ என்னது? கசட தபர வல்லினம். ஞாபகத்தில் இருக்கா? திரும்பவும் போகிறேன். சரியா? திரும்பவும் போகிறேன். நிலைமொழியில் நகரம் வந்து லகரம் வந்து வருமொழியில் வல்லினமோ மெல்லினமோ இடையினமோ வந்துச்சுன்னா எவ்வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணரும். மண் கூட்டல் சரிந்தது, மண் சரிந்தது. கண் கூட்டல் மங்கியது, கண் மங்கியது. கண் கூட்டல் வலிக்கிறது, கண் வலிக்கிறது. அப்படியே புணரும்ல. அப்படி புணர்ந்துச்சுன்னா மண் கூட்டல் பாட்டம் என்ன ஆன்சர் சொல்லணும்? மண் பாண்டம்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்க? மட்பாண்டம்னு சொல்கிறீங்க. எப்படிங்க சொன்னீங்க? இப்போ என்ன கேள்வி கேட்டீங்க? நான் எப்படி சார் கண்டுபிடிப்பேன் கேட்டீங்க? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துல இயல்பா புரியல, நகரம் தன்னகரமாக மாறிதுக்கு ஆன்சர் பண்ணீங்களா? என்ன காரணம் நீங்கள் மண்பாண்டங்கிற வார்த்தை கேள்விப்பட விட மட்பாண்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ படிச்சிருக்கீங்க. அப்போ மற்ற சொற்கள்லாம் படிக்காமல் இருக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியுமான்னு கேட்டால் ஆகாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா தெரிந்ததாகத்தான் பொருளே தவிர புரிந்ததாக பொருளாகாது. புரியுதா? வார்த்தையை கவனிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, வேறு இது. சரியா? அடுத்த விஷயம் பாருங்க, கல் கூட்டல் தாளை. அப்போ கல் கூட்டல் தாளை என்ன வருது? லகர ஒற்று வருது. இங்கே என்ன வருது? ஆன்சர் லகர ஒற்று வருது. அப்போ ரூல் நம்பர் 1. அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக லகர ஒற்றோ அல்லது லகர ஒற்றோ வந்துச்சுன்னா, மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்குது, மைண்டில் வச்சுக்கேன். லகர ஒற்றோ அல்லது லகர ஒற்றோ வந்து வருமொழியில் தகரமாக வந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க. தகரமாக வந்தால் இந்த லகரம் ரகரமாக திரியும், இந்த தகரமும் ரகரமாக திரியும். நல்லா கவனிச்சுக்க. நிலைமொழி ஈற்றெழுத்தாக லகரமோ அல்லது லகரமோ வந்துச்சுன்னா
வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா இந்த லகரம் என்னவாக தெரியும்? ரகரமாக தெரியும். வறுமொழிக்குரிய தகரமும் என்னவாக தெரியும்? ரகரமாக தெரியும். அதுவே லகரமாக நகர லகரமாக இருந்துச்சுன்னா இந்த லகரம் தகரமாக தெரியும். என்ன தெரியும்? தகரமாக தெரியும். அதே சமயத்தில் இந்த தகரமும் தகரமாக தெரியும். சரியா? திரும்ப சொல்கிறேன். நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக வகர லகரமோ அல்லது நகர லகரமோ வந்துச்சுன்னா, வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா வகர லகரம் ரகரமாக தெரியும், இந்த தகரம் ரகரமாக தெரியும். அதே சமயத்தில் வகர லகரம் பதிலாக நகர லகரம் வந்துச்சுன்னா தகரமாக தெரியும், இந்த தகரமும் தகரமாக தெரியும். ஒருவேளை புரியலைன்னா நான் மெல்ல பொறுமையாக இன்னொரு விளக்கம் சொல்கிறேன், கவனிங்க. சரிங்களா? இன்னொரு விளக்கம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. சரியா? இப்போ பாருங்கள். சரியா? கல் கூட்டல், அடுத்தது போய்க்கிறேன். கல் கூட்டல் தாளை அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ கல் என்ன வந்திருக்கு? லகர ஒற்று வகர லகரம் வந்திருக்கு. கூட்டல் தாளை அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்னது? தகரம் வந்திருக்கு. இங்கே லகரம் வந்திருக்கு. இப்போ தான் நடத்தினேன். லகரம் வந்துச்சுன்னா என்னவா மாறும்? ரகரமாக மாறும். தகரம் ரகரமாக மாறும். ஆக மொத்தம் ரெண்டுமே என்னவா கன்வெர்ட் ஆகும்? தகரமாக கன்வெர்ட் ஆகும். அப்போ கல்லில் இருக்கக்கூடிய இல்லுக்கு என்ன போகிறேன்? இரு போடுறேன். தாளையில் இருக்கக்கூடியதுக்கு என்ன போகிறேன்? ரா போடுறேன். அப்போ காவுக்கு கா அப்படியே வந்துருச்சு, லைக்கு லை அப்படியே வந்துருச்சு. அப்போ கல் கூட்டல் தாளை என்ன ஆன்சர்? கற்றாழை. புரியுதா? அதான் தெளிவாக சொன்னேன். லகரமாக நிலைமொழியில் வந்துச்சுன்னா வகர லகரம் ரகரமாக கன்வெர்ட் ஆகும், தகர லகரமும் ரகரமாக கன்வெர்ட் ஆகும். அதுவே லகரமாக வந்துச்சுன்னா நகரம் வச்சுன்னா டகரமாக கன்வெர்ட் ஆகும், டகரமாக கன்வெர்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், வேர் கூட்டல். சரியா? இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 நிலைமொழியில் வகர லகரமோ இல்லை நகர லகரமோ வந்துச்சுன்னா, சரியா? வந்துச்சுன்னா வறுமொழியில் அதே சேம் தகரம் வந்துச்சுன்னா, அதே வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த லா காணாமல் போயிடும். சரியா? இந்த ரா தா மட்டும் ரகரமாக மாறும். புரியுதா? இந்த லகரம் ரகரமாக மாறும், இந்த தகரம் இந்த ரகரமாக மாறும் சொன்னால் இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2ல் இந்த லா சுத்தமாக காணாமல் போயிடும், இந்த தா என்னவா மாறும்? ரகரமாக மாறும். வார்த்தை புரியுதா? இப்போ பாருங்கள், வேல் கூட்டல் தீது. அப்போ வேல் எள்ளு வந்திருக்கு, அப்புறம் வகர லகரம் வந்துருச்சு, தகரமும் வந்துருச்சு. அப்போ வகர லகரம் அப்படின்னு போட்டினா அதுக்கு ஒரு இரு, இந்த தகரத்துக்கு ஒரு போட்டினா ரீ. அப்போ என்ன ஆன்சர் வருது? வேற்றீரு அப்படின்னு வரணும். ஆனால் நமக்கு என்ன வருது? வேற்றீதுன்னு வரலை, வேறு இதுன்னு வருது. வேற்றீது அப்படின்னா வேறு மொழியை சார்ந்தது என்று பொருள். ஆனால் எனக்கு கேள்வி வேறு இதுனா வேறு ஒன்றை குறிப்பது என்று பொருள். மொழியை குறிக்கலை, வேறு ஒன்றை குறிப்ப சொல்லும்போது எனக்கு என்ன வேண்டாம்? இரு வேண்டாம். அப்போ ஆன்சர் அது வேறு இது. எப்படி சார்? அப்போ தான் சொன்னேன், நிலைமொழியில் ஈற்றெழுத்தாக வகர லகரம் வந்து வறுமொழியில் தகரமாக வந்தால் ரூல் நம்பர் 2 இந்த லகரம் காணாமல் போயிடும், இந்த தகரம் ரகரமாக மாறும். அப்போ இந்த இல்லுக்கான இரு காணாமல் போயிடுச்சு, இந்த தகரத்துக்கு என்னது? ரகரமாக மாறிச்சு. அப்போ வே கூட்டல் ரீது என்ன ஆன்சர்? வேறீரு. அப்போ ஆன்சர் சி. உனக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று நடத்துகிறேன். சரியா? 3வது ரூல், நிலைமொழியில் சரியா லகரம் வந்துச்சுன்னா வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா சில நேரங்களில் ஆயுத எழுத்து தோன்றலாம். அப்படி ஆயுத எழுத்து தோன்றினால் அதுக்கு பேர் ஆயுத குறுக்கம் என்று பெயர். சரிங்களா? அப்போ எப்படி சார் வரும் அப்படின்னா, இந்த தகரம் வழக்கம் போல் ரகரமாக மாறிடும், இந்த லகரமும் இந்த லகரமும்
ரூல் நம்பர் 1ல் ரகரமாக மாறும், ரூல் நம்பர் 2ல் காணாமல் போயிடும், ரூல் நம்பர் 3ல் என்னவா மாறும், ஆயுத எழுத்தாக மாறும். நம்பலையா? இந்தா ப்ரூவ் பண்ணுறேன். கல் கூட்டல் தீது என்னங்க ஆன்சர், கற்றீது. வந்துருச்சா? வந்துருச்சா? எப்படி? லகரம் ஆயுதமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, தகரம் ரகரமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஞாபகத்தில் இருக்கா? அதே விஷயந்தான். ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3ல் நிலைமொழியில் ஈட்டெழுத்து லகரம் வந்துச்சுன்னா இந்த லகரம் ஆயுத எழுத்தாக கன்வெர்ட் ஆகும், இந்த லகரமும் ஆயுத எழுத்தாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் இந்த வகரலகரம் போது தகரம் என்னவா மாறும், ரகரமாக மாறும், இந்த லகரம் தகரமாக மாறும். இப்போ பாருங்கள், இந்த தகரம் ரகரமாக மாறினதுக்கு கல் கூட்டல் தீது லகரம் ஆயுத எழுத்தாக மாறி ரகரமாக மாறிடுச்சு. இப்போ பாருங்க, முள் கூட்டல் தீது, முள் கூட்டல் தீது என்ன சார், முட்டீது. எப்படி சார்? இப்போ தான் சொன்னேன், இந்த நகர லகரம் வந்துச்சுன்னா ஆயுத எழுத்தாக கன்வெர்ட் ஆகும். ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்போ தகரம் என்னவாக மாறும்னு சொல்லியிருந்தேன், தகரமாக மாறும்னு சொல்லியிருந்தேன். அப்போ தகரம் தகரமாக மாறுச்சுன்னா முட்டீது. அப்படி ஆயுதத்து தோன்றி தனக்கான மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பதற்கு என்ன பேர், ஆயுத குறுக்கம் என்று பெயர். சரியா? அடுத்து போலாமா? ஆர் கோடு அப்படின்னா பிரித்து எழுதணும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க, கார்குழல். கார்குழல்னு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ரைட், ஓகே. ஆர்கோடு ரெண்டுல என்ன இருக்குது, ஆர் இரு இருக்குது, கார்குழல் அப்படிங்கிற இரு இருக்குது. அப்போ என்ன சார் ரூல்ஸு சொல்லட்டுமா? வழக்கம் போல தான். இது என்ன எழுத்து, நிலைமொழி. அப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்தாக ரகர ஒற்று வந்துச்சுன்னா, ரகர ஒற்று வந்துச்சுன்னா அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து பார்க்கும்போது வல்லினமாக இருந்துச்சுன்னா என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லினமாக இருந்துச்சுன்னா வல்லினமும் வரலாம், மெல்லினமும் வரலாம். ரூல் நம்பர் 1. சரியா? திரும்ப சொல்கிறேன், நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் ரகர ஒற்று வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய வகர ஒற்றாக வருமொழியில் வல்லினமாக இருந்துச்சுன்னா என்ன சார் வரும், வல்லினமும் வரலாம், மெல்லினமும் வரலாம். அப்போ பாருங்கள், ஆர் கோடு இரு வந்திருக்கு, கோடு அப்படிங்கிறது க, அப்போ என்னது வல்லினம். அப்போ இரு வந்திருக்கு, வல்லினம் வந்திருக்கு, இரு வந்திருக்கு, வல்லினம் வந்திருக்கு. அப்போ என்ன வரலாம், வல்லினமும் வரலாம், மெல்லினமும் வரலாம். அப்போ ஆர்கோடு பிரிச்சுட்டோம்னா மெல்லினம் அப்படிங்கிறதுக்கு இங்கு வந்துருச்சு. அப்போ வல்லினத்தை என்ன வரலாம், ஆர்கோடு. புரியுதா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆர் கூட்டல் கோடு, ஆர்கோடும் வரலாம், ஆர்கோடும் வரலாம். ஏன்னா நிலைமொழி ஈட்டெழுத்தாக இரு வந்துருச்சு, வருமொழியில் வல்லினம் வந்துருச்சு. அப்படி வந்துச்சுன்னா என்ன வரலாம், வல்லினம் மிகலாம், அப்போ இக்கு வரலாம், மெல்லினம் மிகலாம், அப்போ என்ன வரலாம், இங்கு வரலாம். அப்போ ஆர்கோடும் சரி, ஆர்கோடும் சரி. புரியுதுங்களா? சரி, அப்போ அடுத்த சொல்ல போகிறேன். கார் கூட்டல் குழல் இப்போ தான் பார்த்தோம், இரு வந்திருக்கு, அப்போ இரு வந்துருச்சு, நிலைமொழியில் இரு வந்துருச்சு. வருமொழியில் என்ன வரணும் இப்போ தான் பார்த்தோம், வல்லினம் வந்துச்சுன்னா என்ன மிகலாம், வல்லினமும் வரலாம், மெல்லினமும் வரலாம். இப்போ பாருங்கள், குழல் கூ என்ன வரிசை, கா வரிசை. அப்போ என்னது, கசட தபர வல்லினம். அப்போ வல்லினம் வந்துச்சுன்னா வல்லினமும் மிகலாம், மெல்லினமும் மிகலாம். அப்படி சொல்லும்போது கார் கூட்டல் குழல், கார்குழல். ஆன்சர் சரியா தப்பா? உடனே வம்புக்கு வருவீங்க. கார்குழல் சரினா இங்கு வந்திருக்குல்ல, இப்போ தானே பார்த்தோம் ஆர்கோடு, அப்போ கார்குழல் சரிதானே. அப்போ எதெல்லாம் தப்பு, கார்குழல் தப்பு, காரக்குழல் தப்பு. அப்போ என்ன வரலாம், பி வரலாம் அல்லது சி வரலாம். சரிங்களா? இங்கே தான் ட்விஸ்ட்டு. ரைட்டா? ரெண்டுமே வல்லினம் தான். அப்போ இப்போ நான் பியை குறிக்கவா இல்லை சியை குறிக்கவா? போன கொஸ்டினுக்கு விவரமாக சொல்லிட்டீங்க, என்ன வரலாம், இங்கும் வரலாம், இங்கும் வரலாம் சொல்லிட்டீங்கல்ல. ஆனால் இந்த கேள்விக்கு இரு வந்திருக்கு, இங்கு வந்திருக்குல்ல, நான் எப்படி குறிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இங்கே தான் ட்விஸ்ட்டு. சரியா? கவனிங்க, நிலைமொழி ஈற்றெழுத்தாக இரு வந்துச்சுன்னா, வருமொழி வரக்கூடியதில் வல்லினம் வந்துச்சுன்னா, வல்லினம் வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக இரு வந்து வருமொழியில் வல்லினமாக வந்துச்சுன்னா
அந்த வல்லினத்தை வாசிங்க, வல்லினத்தை வாசிங்க. அந்த வல்லின சொல்லு பண்பாக இருக்குதா இல்லை சினையாக இருக்குதான்னு பாருங்க. பண்பு பெயராக இருக்கா சினை பெயராக இருக்கான்னு பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. கோடு அப்படின்னு சொல்லும்போது கோடு போடுங்க, கோடு வரைங்கன்னு சொல்லும்போது நிறம், சுவை, அளவு, வடிவம், அளவு வடிவத்தில் வருது. அப்போ பண்பு பெயரில் வருது. அதே சமயத்தில் கார்குழலில் குழல் அப்படின்னா கூந்தல் என்று பொருள். கூந்தல் என்பது முழுமையான ஒன்றின் சினைப்பெயராக வருது. அப்போ சினைப்பெயராக வருது. அப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. ரூல்ஸை இப்போ தெளிவாக சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக ரகர ஊற்று வந்து வருமொழியில் வல்லினம் வந்தால் அந்த வல்லினம் வரும்போது அந்த வல்லினம் பண்பு பெயராக இருந்தால் வல்லினமும் மிகும் மெல்லினமும் மிகும். அப்போ என்ன அர்த்தம்? ஆர்கூட்டல் கோடு வல்லினமும் மிகும் மெல்லினமும். அப்போ ஆர்கோடும் சரி ஆர்கோடும் சரி. ஆனால் அதுவே எனது சினைப்பெயராக இருந்தால் வல்லினம் மட்டுமே மிகும் மெல்லினம் மிகாது. அப்போ சொல்லுங்க, கார் கூட்டல் குழல் கார்குழலா இல்லை கார்குழலான்னு கேட்டால் மெல்லினம் மிகாது. ஸோ ஆன்சர் என்னது? பி. சரியா? அடுத்து சரியா? நன்னூல், நன்னூல் பிரித்தெழுதுக. நன்மை கூட்டல் நூல், நன் கூட்டல் நூல், நல் கூட்டல் கூழ், நம் கூட்டல் நூல். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா 100% நல் கூட்டல் நூலை தூக்கிடுவீங்க. உங்களோட பிரச்சனையே நன்மை கூட்டல் நூலா நன் கூட்டல் நூலான்னா சண்டை வரும். புரியுதா? மனசாட்சி துரோகம்லாம் சொல்லுங்க, நம் கூட்டல் நூலுக்கு போகவே மாட்டீங்க. நீங்கள் எப்போ எல்லாரும் இது வராதுன்னு சொன்னீங்களோ அப்போ அதுவாக என்னவா இருக்கும்? ஆன்சராக இருக்கும். விளங்குதா? விளங்குதா? இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க, இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. சரியா? ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்போ நன்னூல் அப்படின்னா நம் கூட்டல் நூல். ஆன்சரை வச்சு எடுக்கிறேன். அப்போ நம் கூட்டல் நூல் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்தா என்ன வருது? இம்மு வருது. நிலைமொழியோட ஈற்றெழுத்தா என்ன வருது? இம்மு வருது. சரியா? அப்போ இம்மு வந்திருக்கு. அப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் இம்மு வந்துச்சுன்னா வறுமொழி என்ன சார் வரும்? ஒன்று நகரம் வரலாம் இல்லை ஞகரம் வரலாம். நகரம் வரலாம் இல்லை ஞகரம் வரலாம். சரியா? கவனிச்சுக்கோங்க. நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் இம்மு வந்து வறுமொழியோட முதலெழுத்தில் நகரமோ இல்லை நகரமோ வந்தால் இந்த இம்மானது கெட்டு நகரம் வந்தால் நகரமாக வரும், ஞகரம் வந்தால் ஞகரமாகவே வரும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நம் கூட்டல் நூல் இம்மு வந்துருச்சு, நூ வந்திருக்கு. என்ன வரிசை? நகர வரிசை. அப்போ இம்மு வந்து நகர வரிசை வந்தால் அதே எழுத்து தான் வரும்னு சொல்லியிருக்கேன். நகரம் நகரமாகவே வரும், ஞகரம் ஞகரமாகவே வரும். அப்போ நூல் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது? நகர வரிசை. அப்போ இம் என்னவா மாறும்? இந்தா மாறிடும். என்ன ஆன்சர்? நன்னூல். புரியுதா? இப்போ பாருங்கள், இன்னும் சொல்ல பாருங்கள். சரியா? நும் கூட்டல் ஞான். இப்போ தான் சொன்னேன், நிலைமொழி ஈட்டோட இம்மு வந்து ஞா வந்துச்சுன்னா அதே எழுத்தே வரும். அப்போ ஞாவுக்கு என்ன, இம்முக்கு என்ன வரும்? இஞ்சு. அப்போ நுஞ்ஞான். அப்போ ஏ சரி. அப்போ நுஞ்ஞான் தப்பு, உஞ்ஞான் தப்பு, நுஞ்ஞான் தப்பு. சரியா? ரைட், ஓகே. சரியா? புரியலை? புரியலை? சரியா? என்னது? நன்மை கூட்டல் நூலா? என்னது? நன்மை கூட்டல் நூலா? சரி, ஓகே. நன்மை கூட்டல் நூல் சரியா சார்? பார்த்துருவோம். நன்மை கூட்டல் நூல் சூப்பர். வருதான் செக் பண்ணிடுவோம். நன்மை கூட்டல் நூல் முதல் விதி மை ஈறு போதல். மிச்சம் இருக்கு நன் கூட்டல் நூல். அப்போ கண்டிப்பாக எது தப்பு? நன் கூட்டல் நூல் தப்பு. ஏன்னா பண்பு பெயர் புணர்ச்சி மை வரணும். நன்மை நன் கூட்டல் நூல் இப்போ தான் பார்த்தோம். ஞாபகத்தில் இருக்கா? நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக நகரமோ அல்லது லகரமோ வந்தால், ரன்னகரமோ அல்லது என்னது வகர நகரமோ வந்தால் வருமொழியில் நகரம் வந்துச்சுன்னா இந்த நகரம் இந்த ரன்னகரமாக திரியும். ஞாபகத்தில் இருக்கா? ஃபாஸ்ட்டாக நகர்த்துறேன். சரியா? ஃபாஸ்ட்டாக நகர்த்துறேன்.
ஞாபகம் இருக்கா? ரூல் நம்பர் 2, நிலைமொழியோட ஈற்றெழுத்தில், சரியா? சாரி, நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் ஞாபகம் இருக்கா? நகரமோ லகரமோ வந்து நகரம் வந்துச்சுன்னா அந்த நாவா மாறும். சொன்ன ஞாபகம் இருக்கா? கண் கூட்டல் நோய் என்னது? கண் நோய். சரியா? இப்போ அதே ரூல்ஸு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே நகரம் வந்து இந்த நகரம் வந்துச்சுன்னா இந்த நகரமாக மாறும். அப்போ நன் கூட்டல் நூல் இந்த நூல் என்னவா மாறும்? இந்த நூலாக மாறும். ஸோ நன் கூட்டல் நூல் என்ன ஆன்சர்? நன்னூல். புரியுதா? அப்போ நன்னூல்னு ஆன்சர் வருது. நன்மை கூட்டல் நூலை புணர்ச்சி விதி போட்டோம்னா நன்னூல்னு ஆன்சர் வருது. எனக்கு தேவை நன்னூல். அப்போ ஏ தப்பு. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின், தேன் கூட்டல் குழம்பு பிரித்தெழுதுக. தேக்கு கூட்டல் குழம்பு, தேங்கு கூட்டல் குழம்பு, தேன் கூட்டல் குழம்பு, தேம் கூட்டல் குழம்பு. மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் சொல்லுங்க. தேக்கில் குழம்பு வைக்க முடியாது, குழம்ப தேங்கி போய் வைக்கவும் முடியாது, தேமேனு குழம்பு வைக்க முடியாது. என்ன ஆன்சர்? தேன் கூட்டல் குழம்பு. முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான் ஆன்சர். அப்போ என்ன சார் விதி? வேறு ஒன்றும் இல்லை. தேனுங்கிற வார்த்தை சிறப்பான வார்த்தை. நான் சிறப்பு விதி நடத்த வந்தேன். அதுலேயே சிறப்பான வார்த்தை ஒன்று தேனு, இன்னொன்று தாழு. சரியா? தேனு கூட்டல் தாழு. இப்போ தேனுங்கிற சொல்லு நிலைமொழியாக வந்து வருமொழியாக வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்துச்சுன்னா, நல்ல கவனிங்க. தேனுங்கிற வார்த்தை நிலைமொழியில் வந்து வருமொழியில் வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்துச்சுன்னா அதை அப்படியே நேரடியாக இயல்பாகவே புணர வைக்கலாம். இயல்பாகவே புணரும். இப்போ பாருங்க, தேன் கூட்டல் குழம்பு என்னது? என்ன பண்ணுது? கா வந்திருக்கு, ககர வரிசை. அப்போ ககர வரிசை அப்படின்னு சொல்லும்போது வல்லினம். அப்போ தேன் கூட்டல் குழம்பு அப்படியே சேர்த்து தேன் குழம்புன்னு சொல்லலாம். சரியா? ஒருவேளை அப்படி வராமல் வல்லினம் கெட்டு மெல்லினமாகவும் வரலாம். அப்போ இன்னு கெட்டு தேங்குழம்புன்னு வரலாம். சரியா? கஷ்டமாக இருக்கா? சரி, ஓகே, அதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. சரியா? நான் அழிச்சிட்றேன், நீங்கள் பதறாதீங்க, பேச மாற்றாதீங்க. சரியா? இதை அழிச்சிருங்க. சரியா? ரைட்டா? இதை அழிச்சிருங்க. இப்போ கவனிங்க, தேன் அப்படிங்கிற சிறப்பான வார்த்தை வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்துச்சுன்னா நேரடியாக இயல்பாகவே புணரலாம். சரியா? இப்போ பாருங்கள், தேன் கூட்டல் யாது. தேன் அப்படிங்கிறது சிறப்பான வார்த்தை. யா என்னது? யகரம். யரள வளல என்னது? இடையினம். இப்போ தான் சொன்னேன், தேனுங்கிற வார்த்தை வந்து என்னது? வல்லினம் மெல்லினம் இடையினம். இது நேரடியாக ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா நேரடியாக அப்படியே புணரும். அப்போ தேன் கூட்டல் யாது, தேன் யாது. ஆன்சர் முடிஞ்சிச்சா? அப்போ தேனுங்கிற வார்த்தையை வச்சு கவனிச்சுக்க. தேனுங்கிற வார்த்தையை வச்சு வல்லினம் மெல்லினம் இடையினம் இது மூணுமே வந்துச்சுன்னா இயல்பாக அப்படியே புணரலாம். இது ரூல் நம்பர் 1. அதே சமயத்தில் ரூல் நம்பர் 2, தேனுங்கிற வார்த்தை வந்து வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா, என்ன வந்துச்சுன்னா? வல்லினம் வந்துச்சுன்னா அது கூட அப்படியே இயல்பாக திரியலாம். அதாவது தேன் கூட்டல் குழம்பு, தேன் குழம்பு அப்படின்னு இயல்பாக புணரலாம். அதே சமயத்தில் மெல்லினம் கொண்டு புணரலாம். இது ரூல் நம்பர் 2. சரியா? இயல்பாகவும் புணரலாம், மெல்லினம் கொண்டு புணரலாம். அப்போ தேன் கூட்டல் குழம்பு என்ன ஆன்சர்? தேன் குழம்புன்னு வரலாம். அதுவும் சரிதான், இயல்பாக அப்படியே புணரலாம். மெல்லினமாக வரலாம். அப்போ காவுக்கு என்ன மெல்லின எழுத்து? என்ன இணை எழுத்து? இங்கு. அப்போ என்னது? தேங்குழம்புன்னு வரலாம். ரெண்டுமே ஆன்சர் சரிதான். அப்போ தேங்குழம்பு எப்படி பிரிக்கலாம்? தேன் கூட்டல் குழம்புன்னு பிரிக்கலாம். தேன் கூட்டல் குழம்பை கூட்டினா தேன் குழம்புன்னு இதே மாதிரி நேரடியாகவும் வரலாம். முடிஞ்சிருச்சா? அப்போ 2 வார்த்தை புதுசாக வைக்கிறேன். ஒன்று தேனு, இன்னொன்று தாழு. சரியா? அடுத்து என்ன இருக்குது? தாளக்கோல். என்ன இருக்குது? தாளக்கோல். வார்த்தை புரியுது உங்களுக்கு? தாளக்கோல். இப்போ தான் சொன்னேன்,
தாள் அப்படிங்கிற வார்த்தை சிறப்பான வார்த்தை சொல்கிறேன். பரவாயில்ல, தெரியலையா சார், உங்களுக்கு என்ன சார் நீங்கள் படிச்சிங்க, உனக்கு ஆன்சர் தெரியும், அப்படிலாம் இல்லை, ட்ரை பண்ணுங்கள். தாளக்கோல் தமிழ் சொல்லா இல்லை வட சொல்லா? புரியலை. தமிழ் சொல்லா? சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. அப்போ தமிழ் சொல்லா இருந்தால் பிரிக்கும் போது பொருள் இருக்கணுமா வேண்டாவா? இருக்கணும். தாளம் அப்படின்னு சொன்னால் தாளம்பூவை குறிக்கும். தாளம்பூவை கோலில் வச்சு அடக்க முடியாது, அப்போ பிரித்தது பொருள் தப்பு. தாள அப்படிங்கிறது எச்சம், அப்போ வராது. தாளல் அப்படின்னா தாழ்ந்து போதல், தனிந்து போதல், அதுவும் இங்கே வராது. கோலில் போய் தனிக்க வைக்க முடியாது. அப்போ என்ன ஆன்சர்? தாள் கூட்டல் கோல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? அப்போ தாளுங்கிற வார்த்தை என்ன சார் அர்த்தம்? சிறப்பான வார்த்தை. அப்போ தாளுங்கிற சொல்லோட மைண்டில் வச்சுக்க, நிலைமொழியில் தாளுங்கிற சொல்லு வந்துச்சுன்னா என்னது வருமொழியை பாருங்க. வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா, வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த வல்லினம் வரும்போது அந்த லகர ஒற்று சரியா கெட்டு உயிர்மெய் எழுத்தாக மாறும். உயிர்மெய் எழுத்தாக மாறும். இது 1வது ரூலு. 2வது ரூலு என்ன அப்படின்னா, அந்த வல்லினத்துக்கு தகுந்த மாதிரி வல்லினம் மிகும். புரியலையா? திரும்ப சொல்கிறேன். தாள் கூட்டல் கோல் அப்படின்னு பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தாளுங்கிற சிறப்பு சொல் வந்து வருமொழியில் வல்லினம் வந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், தாள் சிறப்பு சொல் வந்துருச்சு, வல்லினம் இருக்கு கோல், வருமொழிக்கு கோல். என்ன வரிசை? காவரிசை. அப்போ கால்னது கசட தபர, என்னது? கசட தபர. அப்போ வல்லினம் வந்துருச்சுங்களா? அப்போ வல்லினம் வந்துருச்சுன்னா, சரியா, வல்லினம் வந்துருச்சுன்னா அந்த தாளில் இருக்கக்கூடிய இல்லு, அந்த இல்லு ஒற்று கெட்டு உயிர்மெய்யாக மாறும். அப்போ தாளுடைய இல்லு கெட்டு என்ன மாறும்? தாள. இல்லு என்னது? உயிர்மெய் லாவா மாறும். அப்படி லாவா மாறும்போது கூடவே என்ன மிகும்? வல்லினம் மிகும். அப்போ ககரஸ் என்ன வரணும்? இக்கு வரணும். அப்போ தாளக்கோல். ஆன்சர் கரெக்டாக முடிஞ்சிச்சு. தாளக்கோல், அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? முன்மலர். என்ன பார்க்க போகிறோம்? முன்மலர். சரியா? முன்மலர் பிரித்தெழுதுக அப்படிங்கும்போது முன்மை கூட்டல் மலர் சொன்னோம்னா என்னது? மை வந்திருக்கு, பண்பு பெயர் புணர்ச்சியாக இருக்கணும். முன்மை அப்படிங்கிறது பண்பு இல்லை, நிறம் இல்லை, சுவை இல்லை, என்னது? பொருள் இல்லை, சரி, அளவு இல்லை, வடிவம் இல்லை. ஸோ தப்பு. 3 கூட்டல் மலர் அப்படின்னா தொகை சொற்கள் எண்ணு பெயரும் இல்லை. சரியா? முன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக தனித்து வராது, ஏன்னா மை வச்சு தான் வரணும். ஸோ சிடியும் கிடையாது. அப்போ என்னதான் சார் ஆன்சர்? இது கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். கிட்டத்தட்ட குற்றியில் ஒரு நடத்தும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஞாபகத்தில் இருக்கா? செல் கூட்டல் மியா, என்னது? செம்மியா. ஞாபகத்தில் இருக்கா? கேல் கூட்டல் மியா, கேன்மியா. சரியா? கேன்மியா. இதே மாதிரி மகர குறுக்கூத்தை நடத்திருப்பேன். போலும் என்னவா மாறும்? போல். அப்புறம் என்ன மாறும்? போன். மருளும், மருளும். சரியா? மருள், மருண். இது ரெண்டுமே விளக்கமாக நடத்தியிருக்கேன். வீடியோ யூடியூப்பில் அவைலபிலிட்டி இருக்குது. மகர குறுக்கம்னு ஹெட்டிங் போட்டிருக்கோம், குற்றிய லிகரம்னு ஹெட்டிங் போட்டிருக்கோம். போய் பாருங்கள். அது நடத்தும் போதே ஒரு முடிவு பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஒரு விதியை படிக்கும் போதே முடிவு பண்ணேன். அப்போ என்ன அர்த்தம்? வகர லகரம் வந்துச்சுன்னா ரன்னகரமாக மாறும். நகர லகரம் வந்துச்சுன்னா தன்னகரமாக மாறும். யாத்திரக்கா? வகர நகரம் வந்துச்சுன்னா ரன்னகரமாக மாறும், நகர நகரம் வந்துச்சுன்னா தன்னகரமாக மாறும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ரொம்ப யதார்த்தமாக சொல்லணும்னா, சரியா, நகர நகரம் வந்துச்சுன்னா தன்னகரமாக மாறும். இப்போ தான் சொன்னேன், நகர நகரம் வந்துச்சுன்னா தன்னகரம், அதாவது 3 சொல்லி நாவாக மாறும். வகர நகரம் வந்துச்சுன்னா ரன்னகரம், அதாவது 2 சொல்லியாக மாறும். நான் இதுக்கு வீடியோ வச்சுருக்கேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். அப்போ சிம்பிள் லாஜிக். நகரம் நகரம் வந்திருக்கு, அப்போ என்ன மாறும்? 3 சொல்லி தன்னகரமாக மாறும்.
அப்போ முள் என்ன மாறும், முன்னா மாறுது. அப்போ முன்மலர் என்னதான் சார் பொருள், முச்செடியில் வளர்ந்த மலர், முச்செடியில் வளர்ந்த மலர் அப்படின்னு பொருள், முச்செடியில் வளர்ந்த மலர் அப்படின்னு பொருள். புரியுதா? சரியா? இன்னைக்கு கேள்வியெல்லாம் புரிஞ்சிச்சா? சரியா? ஒரு வேளை உனக்கு புரியலைன்னா திரும்ப சொல்கிறேன், உட்காந்து சரியா நல்லா உட்காந்து ரிப்பீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். நான் வேணால் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் மட்டுமா? முதல் கேள்வி சொல்லு. முதல் 3 கேள்வியும் என்ன சொல்லிக்க, வட சொல்லாக இருந்தால் மூணுலையுமே என்ன சொல்லியிருக்கேன், பார்க்க வேண்டியது நிலைமொழி என்ன இருக்கும், ஆவோ தான் இருக்கும். நிலைமொழியில் ஆவோ இருந்து வருமொழியில் ஏவோ ஐயோ வந்துச்சுன்னா எல்லாமே போய் ஐயா கன்வெர்ட் ஆகும். சரியா? எல்லாமே போய் ஐயா கன்வெர்ட் ஆகும். திரும்ப சொல்கிறேன், நிலைமொழியில் ஆவோ வந்து ஐ வந்துச்சுன்னா இது எல்லாம் தெரிஞ்சு போய் ஐயா கன்வெர்ட் ஆகும். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, ஆவோ வந்து ஈ வந்துச்சுன்னா இது 4 போய் ஏவா கன்வெர்ட் ஆகும். இது ரூல் நம்பர் 2. 3வது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவோ வந்து திரும்ப வருமொழியில் ஆவோ வந்துச்சுன்னா இது எல்லாம் கெட்டு ஆவாக கன்வெர்ட் ஆகும். இது ரூல் நம்பர் 3. இது 3மே வடமொழியை வச்சு வரக்கூடியது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, பொன் கூட்டல் காசு, அடுத்து பார்த்தீங்கன்னா தன் கூட்டல் பகை, அடுத்து பார்த்தீங்கன்னா சான் கூட்டல் கோல், அடுத்து பார்த்தீங்கன்னா எண் கூட்டல் சிறிது. அப்போ என்னென்ன கேள்வி இருக்குது, 2 தடவை என்ன வந்திருக்கு, ரன்னகரம் வந்திருக்கு, 2 தடவை டன்னகரம் வந்திருக்கு. முடிஞ்சு போச்சா? அப்போ ரன்னகரமோ அல்லது என்னது வகரலகரமோ வந்துச்சுன்னா வருமொழியில் மெல்லினம் வல்லினம் இல்லம் இடையம் இருந்துச்சுன்னா இயல்பாக அப்படியே புணரும். ரூல் நம்பர் 1, ரன்னகரம் டன்னகரம் வகரலகரம் நகரலகரம் இது 4மே வந்து வருமொழியில் வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்துச்சுன்னா அப்படியே புணரும். சரியா? இயல்பாக புணரும். எடுத்துக்காட்டு, மண் கூட்டல் சரிந்தது வல்லினம், மங்கியது மெல்லினம், என்னது இடையினம் அப்படிங்கிறது வலிக்கிறது வா இடையினம், இது அப்படியே வரும். ரூல் நம்பர் 2, ஒருவேளை நகரலகரம் வந்துச்சுன்னா இது என்னன்னா ரன்னகரம், அப்போ ராவா கன்வெர்ட் ஆகும். எப்போ வல்லினம் வரும்போது நிலைமொழி ஈற்றெழுத்தாக ரன்னகரமோ வகரலகரமோ வந்துச்சுன்னா ரன்னகரம் என்னது வல்லினம் பார்த்து ரகரமாக மாறும். அதுவே டன்னகரம் நகரலகரம் டன்னகரமாக மாறும். அதான் சொன்னேன், தன் கூட்டல் பகை தற்பகை 2 சொல்லினா ரா வரணும். அப்போ தற்பகை. பொன் கூட்டல் காசு பொற்காசு மறைச்சா. அதே சமயத்தில் ரூல் நம்பர் 2 வச்சு பார்க்கும்போது என்னது டன்னகரம் வந்துச்சுன்னா டா வரும். சான் கூட்டல் கோல் சாட்கோல், எண் கூட்டல் சிறிது எட்சிறிது. அப்போ அது பிரகாரம் பார்த்தா ரூல் நம்பர் 3 பிரகாரம் பார்க்கும்போது பான் சேரி பிரித்தோம்னா பான் கூட்டல் சேரி இதனருக்கு டன்னகரம், அப்போ பாட்சேரி தானே சார் வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 3 இந்த மாதிரி நகர பார்க்கும்போது நிலைமொழி ஈற்றெழுத்தாக நிலைமொழியில் என்ன இருக்குது, ஜாதி பெயர் வந்தால் எந்த மாற்றமும் வராமல் அப்படியே புணரும். எடுத்துக்காட்டு, பான் கூட்டல் சேரி பான் சேரி, உமன் கூட்டல் குடி உமன் குடி, அமன் கூட்டல் சேரி அமன் சேரி அப்படின்னு நடத்தி முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் கண் நோய். அப்படி பார்க்கும்போது நிலைமொழி ஈற்றெழுத்தாக நகரம் லகரம் வந்துச்சுன்னா, நிலைமொழி ஈற்றெழுத்தாக நகரம் லகரம் வந்துச்சுன்னா, வருமொழியில் நகரம் வந்துச்சுன்னா இது என்ன சார் ஆகும், நகரம் லகரம் அப்படியே என்னவா மாறும், ஒற்றாக மாறி இந்த டன்னகரமாக மாறும். இது ரூல் நம்பர் 1. அப்போ கண் நோயில் இன்னும் அப்படியே வரும். நோ நகரம் என்னவா மாறும், நகரமாக மாறி கண் கூட்டல் நோய் கண் நோய்னு மாறும். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் நகரம் நகரமாக மாறும், இந்த ஒற்று இல்லாமல் மாறும். அப்போ வேல் கூட்டல் நல்லன் நல்லன்னு வரணும், ஒற்று இல்லாமல் புணரும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், 11 வேர் கூட்டல் தீது, அப்புறம் என்னது கல் கூட்டல் தாளை. அப்போ லகரம் வந்துச்சு. 3 ரூல் சொன்னேன். லகரமோ வந்துச்சுன்னா ரூல் நம்பர் 1, லகரமோ வந்து வருமொழியில் தகரம் வந்துச்சுன்னா இந்த வகர லகரம் ரகரமாக தெரியும், இந்த வருமொழி தகரம் ரகரமாக தெரியும். அப்போ கல் கூட்டல் தாளை இந்த லா என்னவா மாறும், இர்ராக மாறும், இந்த தா ராவா மாறும், கல் கூட்டல் தாளை கற்றாழை. ரூல் நம்பர் 1. அதுவே ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுன்னா, லகரமோ வந்து வருமொழியில் தகரம் வந்துச்சுன்னா இந்த லகரமும் காணாமல் போய் இந்த தகரம் மட்டும் ரகரமாக தெரியும்.
இப்போ பாருங்கள், வேல் கூட்டல் தீது. அப்போ வேலுக்கு ஒரு இரு வரணும், தீதுக்கு ஒரு ரீ வரணும். ஆனால் ரூல் நம்பர் 2 என்ன சொல்கிறேன், லகரம் போய் ரகரம் போய் ரகரம் மட்டுமே வரும். அப்போ வேல் கூட்டல் தீது வேறு இது. மூணாவதாக எக்ஸ்ட்ரா நடத்தினேன். ஒரு வேலை வகர லகரம் நகர லகரம் வந்து தகரமாக வந்துச்சுன்னா இந்த வகர லகரம் ஆயுதெழுத்தாக மாறும், இந்த நகர லகரம் ஆயுதெழுத்தாக மாறும். அப்படி மாறும்போது தகரம் ரகரமாக திரியும், தகரம் தகரமாக திரியும் சொல்லியிருந்தேன். அப்போ தான் சொன்னேன், கல் கூட்ட தீது கற்றீது, முள் கூட்ட தீது முற்றீது. சரியா? அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், ஆர்கோடு. அப்போ ஆர்கோடு கார்குழல் அப்படின்னு ரெண்டையும் பார்த்தோம். ஆர்கோடு கார்குழல் பார்த்தோம். அப்போ என்ன சார் ரூலு, நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக கவனிச்சுக்க, நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக ரகர ஒற்று வந்து நிலைமொழியில் ரகர ஒற்று வந்து வருமொழியில் வல்லினமாக இருக்கும்போது அந்த வல்லினம், சரியா நல்லா கவனிச்சுக்க, அந்த வல்லினம் சரியா பண்பு பெயராக இருந்தால் வல்லினமாகவும் மாறலாம், மெல்லினமாகவும் மாறலாம். அப்போ ஆர் கூட்டல் கோடு, கோடு என்பது பண்பு பெயர். அப்போ வல்லினமாக மாறினா ஆர்கோடும் சரி, அதே சமயத்தில் ஆர்கோடும் சரி. அதே சமயத்தில் அது வரக்கூடிய சினை பெயராக இருந்தால் நீங்கள் இந்த ரூல்ஸை வச்சு கார் கூட்டல் குழல், கார்குழலும் சரி கார்குழலும் சரின்னு சொன்னீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. ஒருவேளை சினை பெயராக இருந்தால் வல்லினம் மட்டுமே வரும், மெல்லினம் வராது. அப்போ கார்குழல் தப்பு, கார்குழல் மட்டும்தான் சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தன்னூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது நுஞ்ஞான். இதுக்கு தான் சொன்னேன், நிலைமொழி ஈற்றெழுத்தாக மகர ஒற்று வந்து வருமொழியில் நகரமோ நகரமோ வந்தால் அந்த எழுத்து அப்படியே வரும். அப்போ நம் கூட்டல் நூல் நகரம் வந்தால் அது அப்படியே வரும். அப்போ இம்மினம் மாறும், இந்தா மாறும். நம் கூட்டல் நூல் நன் கூட்டல் நூல் நன்னூல். அடுத்தது பாருங்கள், நுஞ்ஞான் அப்படி சொல்லும்போது நும் கூட்டல் ஞான், இம்மு போய் ஞாவுக்கு இங்கே வந்து நுஞ்ஞான் வந்துருச்சா? அதே மாதிரி தேங்குழம்புன்னு சொல்லும்போது தேனுங்கிற வார்த்தை ஸ்பெஷல் வார்த்தை, அது கூட வல்லினமோ மெல்லினமோ இடையினமோ வந்தால் இயல்பாக அப்படியே புணரலாம். இங்கே பாருங்கள், தேன் கூட்டல் யாது என்னது யா அப்படின்னது என்னது இடையினம். அப்போ இயல்பாக அப்படியே புணரலாம். ஓகேவா? அதே சமயத்தில் சில நேரங்களில் வல்லினம் வந்துச்சுன்னா இயல்பாகவும் வரும், மெல்லினமாகவும் வரும். அப்போ தேன் கூட்டல் குழம்பு தேன் குழம்பு வரலாம், தேன் குழம்பும் வரலாம். சரியா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாள். தாளுங்கிறது சிறப்பு வார்த்தை. சிறப்பு வார்த்தையாக வரும்போது அந்த லகர ஊற்று கெட்டு வல்லின உயிர்மை எழுத்தாக மாறி அதுக்கு வல்லினம் வந்து வரும். அப்போ தாள் கூட்டலுக்குள் இல்லு லாவா மாறி கோவுக்கு இக்கு வந்து தாள கோன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று முன்மலர், முள்ளில் மூத்த முச்செடியில் பூத்த மலர்னு பொருள். நல்லா கவனிச்சுக்க, லகரம் வந்துச்சுன்னா ரகரமாக கன்வெர்ட் ஆகும், லகரம் வந்துச்சுன்னா என்னது தன்னகரமாக கன்வெர்ட் ஆகும். அப்போ வகர லகரம் ரன்னகரமாக மாறும், நகர லகரம் தன்னகரமாக மாறும். அப்போ இந்த மத்தலெல்லாம் 3 சொல்லி நாவாக மாறும். அப்போ மத்தலெல்லாம் 3 சொல்லி நாவாக மாறும். அப்போ முள் கூட்டல் மலர் முட்மலர். சரிங்களா? சரியா? திரும்ப திரும்ப வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்க, நோட்ஸ் எழுதிக்கிங்க. சரிங்களா? தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பு சந்திப்போம். அதில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ்குமார் ராஜகோபால். பாய்.